என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சந்தேகம் படும் பொழுது நமக்கு அநேக பாதிப்புகள் வரும். கவனமா இருக்கணும். சந்தேகத்துக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம், ஆராதிக்கும் போதெல்லாம் நம்முடைய சந்தேகங்களை ஒரு நாளும் உள்ள கொண்டு போகக்கூடாது. தூக்கி எறிஞ்சிருவோம். சந்தேகத்தை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில கூட வச்சுக்காதீங்க. வாழ்க்கையில இருக்கிற நிம்மதியை அது பாதிச்சிடும். பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 4:20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாகவே இந்த 2 வசனங்களை குறித்துக் கொள்வோம். ரோமர் 4:20-21. ரோமர் 4:20-21. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். சாராளுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா வயதாகிடுச்சு, கர்ப்பம் செத்து போச்சு. இதுக்கு மேல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து நீங்க ஆபிரகாம் கூட பேசுறீங்களேன்னு உள்ளறையிலிருந்து சாராள் சிரித்ததை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவன் மறுக்கிறான், நான் சிரிக்கல அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்ல நீ சிரிச்ச. பிரியமானவர்களே, சந்தேகங்கள் வாக்கு தத்தத்தை தாமதமாக்கும். சில நேரம் வாக்கு தத்தம் நிறைவேறாமல் போவதற்கும் சந்தேகம் தான் காரணம். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கும்போது என் சூழ்நிலைகள் எனக்கு பாதகமாய் இருந்தாலும் அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் உயிரோடு இருக்கிறார், சர்வ வல்லவர், அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை என்றதை தெளிவாய் திட்டமாய் அறிந்திருந்தோம் என்று சொன்னால் நாம் சந்தேகப்பட மாட்டோம். எனக்கு என் சூழ்நிலையை நம்புறேன், ஆனா வாக்கு தத்தத்தை நம்பல. என் சூழ்நிலை கற்பம் செத்து போச்சு, வயதாகிடுச்சு, இதுக்கு மேல ஏதாவது நடக்குமா? நடக்காது. இதுக்கு மேல இந்த அற்புதம் நடக்குமா? நடக்காது. சூழ்நிலைகள் எல்லாம் நாம் ரொம்ப தைரியமாக ஸ்ட்ராங்கா நம்புறோம். கண்டிப்பா இது நடக்காது, கண்டிப்பா குழந்தை பிறக்காது, கண்டிப்பா கல்யாணம் ஆகாது, கண்டிப்பா வேலை கிடைக்காது, இதுக்கு மேல கண்டிப்பா என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்காது, இதுக்கு மேல கண்டிப்பா இது நடக்காது அப்படின்னு சில காரியங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பிலீவ் பண்றோம். அதுலதான் நமக்கு சந்தேகம் வரல இல்லையா? ஆனால் நமக்கு சந்தேகம் எதுல வந்துச்சு தெரியுமா? இல்ல, நான் உற்பவ காலத்திட்டத்தில் வருவேன், உனக்கு ஒரு குழந்தைய கையில் வச்சிருப்பேன்னு சொல்றதை நம்மளால் நம்ப முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, செத்துப்போன கர்ப்பத்தை நம்புகிறோம், உயிருள்ள தேவனை நாமால் நம்ப முடியல. நாம் அதை மறுக்கிறோம். ஆண்டவர் இத்தனை வாக்கு தத்தங்களை உங்களுக்கு கொடுத்து ஏன் அது காலதாமதமாச்சு? சந்தேகங்கள். ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவனுக்குள்ள அவர் சொல்லிட்டா செய்வார் என்ற விசுவாசம் இருந்தது, அதுவும் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையும் இருந்தது. அதனால தான் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்ற 2 வார்த்தையும் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. விசுவாசத்துக்கு எதிர்ப்புறம் அவிசுவாசம் மாத்திரமல்ல, அந்த அவிசுவாசம் என்ற வார்த்தை பொதுவானது, அவரால்லாம் செய்ய முடியாது அப்படின்னு காமனாக சொல்றது. பர்சனலைஸ் பண்ணி எனக்கு நடக்காதுன்னு சொல்றது சந்தேகம். இங்கே ஆபிரகாமுக்கு அவிசுவாசமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒருவேளை அது கால தாமதமாகி நடக்காமையே போன மாதிரி இருந்தும் நீங்கள் அதில் நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு தயவு செய்து நம்புங்க. ஆபிரகாம் இந்த சந்தேகத்தை போக்க 3 காரியங்களை செய்தார். 1, தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அவன் நம்பினான் என்று இல்லாமல் முழு நிச்சயமாய், அவன் நிச்சயமாய் நம்பினான் இல்லாமல் முழு நிச்சயமாய். அதனால தான் கடுகு விதை அளவு, அந்த கடுகு விதை முழுமை பெற்ற ஒன்றை குறிக்கிறது. முழுமையான முழு நிச்சயமான நம்பிக்கை. ஒரு துளி கூட அவருடைய வார்த்தையை சந்தேகப்படலை, முழு நிச்சயமாய் நம்பினான். இதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவையான காரியம். முழு நிச்சயமாய் நம்புங்க. கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அவர் சொல்லிட்டார், செய்வார், பாரு, அவர் செய்கிறாரா இல்லையா பாரு, அப்படி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள், முழு நிச்சயமாய் நம்பி. 2வதாக நாம் வாசிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்தி. காரியமே நடக்கலை, நான் இப்போ எங்கே மகிமைப்படுத்த போகிறேன்? இந்த முழு நிச்சயமாய் நம்புவதற்கு அடையாளமே தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். முதல்ல மகிமைப்படுத்திடுங்க. அவர் செய்ய போகிறார், கர்த்தருக்கு மகிமை, அது நடக்க போகிறது, கர்த்தருக்கு மகிமை. மகிமையை முன்கூட்டியே செலுத்துங்க. நம்ம எல்லாம் மகிமையை நடந்ததுக்கு அப்புறம் தானே செலுத்துவோம். இங்கே ஆபிரகாம் முன்கூட்டியே மகிமையை செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம எல்லாரும் பொதுவாக ஸ்தோத்திரத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம், நடந்தா ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இல்லைன்னா நம்ம இன்னைக்கு சாட்சி சொல்லியிருக்கோம். இங்கே முன்கூட்டியே கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீ சர்வ வல்லவர்,
ஆண்டவரே உம்மால் கூடாது ஒன்றுமில்லை. அந்த முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில நம்ப முடியாத இடத்துல தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே உலகத்தின் பார்வையில் அது நம்ப முடியாது, ஆனா எனக்கு தெரியும் நீங்க செய்வீங்க, உங்களால செய்ய முடியும் அப்படின்னு முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்துங்க. மூன்றாவதாக, விசுவாசத்தில் அவன் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனானான். இன்னும் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கள், ஆழத்துக்கு கொண்டு போங்க, விசுவாசத்தில் பலப்படுங்க, விசுவாசத்தில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுங்க. அந்த விசுவாசத்தை யாரும் அசைக்க, விசுவாச கப்பலை சேதப்படுத்த இடம் கொடுக்காதீங்க. யாராவது வந்து நெகட்டிவா நீங்க முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தும் போது ஒண்ணுமே நடக்கல, எப்படி நீ தேவனை மகிமைப்படுத்துற, அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நடக்காது அப்படின்னு உலகத்தின் பார்வையிலே உங்களோடு கூட அவர்கள் பேசுவார்கள். ஆனால் நீங்க அந்த மாதிரி நேரத்தில் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறுங்கள். இன்னும் அந்த விசுவாசத்தில் உறுதிப்பாட்டை தயவு செய்து பிடித்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசத்திலே வல்லவர்களானால் தேவன் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமா நிறைவேறுன்ற அந்த உறுதி நமக்குள் இருக்கும் என்றால் நாமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வோம். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து எவ்வளவேனும் சந்தேகப்படாதீங்க. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களாக மாற கர்த்தர் கிருபை தருவாராக. எபிரேயர் 6 அதிகாரத்தின் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து. இன்னைக்கு அப்படி வாக்குத்தத்தம் செய்த எந்த காரியத்தையும் விசுவாசத்தோடு பொறுமையோடு சுதந்திரித்தார்களே அவர்களை பின்பற்றுவோம். வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்தவர் இன்னைக்கும் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, வாக்குத்தத்தங்கள் தாமதமாவதற்கு காரணம் எங்கள் சந்தேகங்கள். உலகத்தின் பார்வையில் அவைகளை பார்க்கறதுனால தான் நாங்கள் இன்னும் அதை சுதந்திரிக்க முடியாமல் போகுது. எங்களை மன்னிச்சிருங்க. தொடர்ந்து வாக்குத்தத்தங்களை பரிபூர்ணமாய் சுதந்திரித்து கொள்ள ஆண்டவரை முழு நிச்சயமாய் உம்மை நம்பி உங்களை மகிமைப்படுத்தி ஆண்டவரை முன்கூட்டியே உங்களை உயர்த்தி கனப்படுத்தி கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிற பெரிய நன்மையை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள இன்னும் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு இடைப்படும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.